இன்றைக்கி இருக்கிற மம்மி காஜலை பற்றி தெரியாதுங்க. ஆனால் விண்டேஜ் காஜலுக்கு தரமான ஃபேன்ஸ் இருந்தாங்க. அதில் நானும் ஒருத்தன். காஜல் அகர்வால் சொன்னாலே எப்பயுமே ஒரு கிரேஸ் இருக்குங்க. பிகாஸ் அவங்க ஃபீல்டில் இருந்த காலத்தில் அப்படி ஒரு டாப்பில் இருந்தாங்க. பக்கா லோக்கல்ன்ற சாங்கில் செம்ம ரீச்சு. இதுதான் இவங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக நடித்த ஒரே ஒரு ஐட்டம் சாங்க. இதுக்கப்புறம் இவங்க ஐட்டம் சாங்கே நடித்தது கிடையாது. கெரியரை காப்பாற்றிக்கணுக்காக கூட நடித்தது கிடையாது. அப்புறம் பொல்லாதவன் படத்தில் இவங்க தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். அப்புறம் பழனி மூலியமாக எல்லாருக்கும் தெரிஞ்சாங்க. தென் பொம்மலாட்டம். அப்புறம் 2012 மகதிரால பேன் இந்தியா லெவலில் ஃபேமஸ் ஆனாங்க. ராஜமௌலியோட பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர்னா அது இந்த படம் தான். தெலுங்கு மட்டும் இல்லாமல் தமிழ்லையும் சேர்த்து செம்ம ஹிட் ஆச்சு மாவீரன் அப்படின்ற பேரில். இந்த படத்தில் பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட்டில் வர 2 கேரக்டர்லேயும் 2 கெட்டப்லையுமே செம்மையாக இருப்பாங்க. ஆக்டிங் வைஸும் சரி செம்ம நல்லா இருக்கும். அதுலேயும் இந்த பாஸ்ட் காஜலில் வர அந்த போர்ஷன் எல்லாத்துலேயும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. இதுவரை காஜல் அப்படி பார்த்ததே இல்லைன்ற அளவுக்கு அழகாக காட்டியிருந்திருப்பாங்க. மெயினாக இந்த மூவியோட இம்பாக்ட் காஜல் ஃபேன்ஸாக இருக்கட்டும், ஆடியன்ஸாக இருக்கட்டும், எல்லார் மனசுலையுமே இவங்க மவுசு குறையலன்ற ரேஞ்சில் தான் இருந்துச்சு. அப்படி இருந்தாங்க. சாரினாலே அது காஜல் தாங்க. அந்த அளவுக்கு தான் எல்லா படத்துலையும் மெயினாக எல்லா சாங்ஸ்லேயும் சாரியில் அவ்வளோ க்யூட்டாகவும் கிளாமராகவும் சேம் லெவலில் பேலன்ஸ் பண்ணி நிற்பாங்க. இவங்க சாங்ஸ்லலாம் வர சாரி போர்ஷனுக்கே நான் பெரிய ஃபேன்னு சொல்லலாம். அப்புறம் அதே 2012 துப்பாக்கி மூலிமா தமிழில் என்ட்ரி கொடுத்தாங்க. அவ்வளோதாங்க. நிஷான்ற கேரக்டரில் செம்ம ஃபேமஸ். அவ்வளோ அழகாக நடிச்சிருந்திருப்பாங்க. செம்ம போல்ட் அண்ட் காமெடியாக பின்னி பெடல் எடுத்திருப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். அப்புறம் கூகுள் பாட்டு மூலிமா பேன் இந்தியா லெவலில் ஃபேமஸ்ஸு. அப்புறம் மாற்றான் படத்துலேயும் வந்தாங்க. அந்த படத்தில் இவங்களை பார்க்க தான் பல பேர் தேட்டருக்கே போனாங்க. இப்போ கூட காஜலுக்காக மட்டும்தாங்க அந்த படத்தோட CD எடுத்து போட்டு பார்ப்பேன். அவ்வளோ அழகாக துப்பாக்கியை விட ஒரு படி மேலே மாற்றான் படத்தில் இருப்பாங்க. மெயினாக நானி கோனி சாங்லலாம் செம்ம அழகுங்க. அப்புறம் யாரோன்ற சாங்கில் ஒரு தம்பி செத்துட்டான் ஃபீலிங்ஸுக்கு கூட ஹிப்ஸாட் வச்சு ஒரு செகண்டில் சாங்கோட சிச்சுவேஷனே மாற்றி எடுத்துருந்துருப்பாங்க. மரத்தை விட செம்ம க்ரோத்தாக வளர்ந்துட்டு இருந்த இவங்களோட கெரியர் ஒவ்வொரு படத்துலையுமே அவ்வளோ பெருசாக இவங்களுக்குலாம் ஆக்டிங் இருக்காது. ஆனால் அவங்களுக்கு வர ஹியூமர் சென்ஸ் அண்டு கோவப்படுற அந்த அழகு, அந்த குட்டி குட்டி காமெடி, அப்புறம் பாட்டில் வர அந்த போர்ஷன்ஸ், அது எல்லாத்தையும் வச்சு வந்து பார்த்திங்கன்னா தன்னோட ஆக்டிங் கெரியரை நல்லா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கவங்களுக்குலாம் காஜல் பற்றி என்னங்க தெரியும்? அப்போலாம் டிவி போட்டாலே அவங்க சாங் தான் ரிப்பீட்டாக. விஜய், அஜித், சூர்யா, தனுஷ்னு எல்லா பெரிய ஆக்டர் படத்துலையும் இவங்க தான் இருப்பாங்க. இவங்க சாங்ஸ் மட்டும் தான் ஹிட் ஆகி ஓடிக்கிட்டே இருக்கும். மாரி படத்துலலாம் பாட்டு தாங்க செம்ம ஃபேமஸ். பிகாஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒரு பாட்டு எல்லாத்துலேயுமே இருப்பாங்க. அதுலேயும் மெயினாக அந்த டானு பாட்டுலலாம் செம்ம அழகாக இருப்பாங்க. மாரி படத்தோட மெயின் ஹூக்கே இவங்க தான். இவங்களுக்காக பார்க்கலாம் அப்படி இருக்கும். பிகாஸ் இவங்கள வச்சு தான் அந்த கதையே போகும். அப்புறம் இவங்க தனுஷுக்கு அந்த விபூதி அடிக்கிற சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. அப்புறம் பாயம்புலி படம். இந்த படத்தில் இவங்க சாரி கட்டுற அழகை பார்த்து சிலுக்கு மரமேன்னு வர்ணித்து பாட்டே எழுதி வச்சுருந்துருப்பாங்க. எப்போ டிவியை போட்டாலும் அந்த சிலுக்கு மரம் பாட்டு தாங்க. சும்மா ஜம்முன்னு இருப்பாங்க அந்த பாட்டில். அப்புறம் யார் அந்த முயல் குட்டின்ற பாட்டில் முயல் குட்டியாட்டம் இருப்பாங்க. அப்புறம் பிஸ்னஸ் மேன் இந்த படத்தை பற்றி பேசி ஆகணும். ஐயோ ஒவ்வொரு சாங்கிலும் என்னமா இருப்பாங்க, மிரட்டி எடுத்துருந்துருப்பாங்க. பிஸ்னஸ் மேன் பேர் வச்சு காஜலை வச்சு நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டடா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த படத்தில் இவங்களோட போர்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். பிகாஸ் சீன்ஸ் எல்லாம் அவ்வளோ வெயிட்டாக இருக்குங்க. அப்புறம் ஜில்லாலாம் சொல்லவே வேணாம். செம்ம ஹியூமர் அண்ட் காமெடி அண்டு சாங்லலாம் கண்டாங்கி சாங்லலாம் மெயினாக அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அப்புறம் எப்போ மாமா ட்ரீட் பாட்டிலலாம் செம்ம டான்ஸு. அப்புறம் மெர்சல்லாம் அவ்வளோ பெருசாக ஒர்க் அவுட் ஆகலைங்க. இதில் சம்மந்தா பற்றி தான் நிறைய பேர் பேசினாங்க. அப்புறம் அழகுராஜா படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிங் ரொம்ப கிரிஞ்சாக போய் ஐயோ இதுக்கு மேலே இவங்க ஆக்டிங்கை பார்க்க முடியலான்னு போகிற ரேஞ்சுக்கு போய் அதுக்கப்புறமா விவேகம் படம் மூலிமா ஒரு கம்பேக்காக இருக்குன்னு பார்த்தா கோபேக் ஆக்கி அடித்து விரட்டி விடுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் பாட்டெல்லாம் பாடி கிரிஞ்சு ஓவர்டஸ் ஆகிற மாதிரி தலை சுற்றி கெரியரை இழந்துட்ட மாதிரி இழந்தே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கோமாளி படம் மூலியமாக ரீஎன்ட்ரி கொடுத்துருந்தாங்க. இந்த படத்துலையும் அப்போ நடந்த அதே இன்சிடென்ட் தாங்க. இந்த படத்துலையும் வேறு ஹீரோயினை பற்றி தான் எல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஹேசினாமிக்காலையும் செகண்ட் ஹீரோயின் என்னடா தொடர்ந்து செகண்ட் ஹீரோயினாக வந்துகிட்டு இருக்காங்கன்ற மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செகண்ட் ஹீரோயினாக இவங்க இருக்க கேரக்டருக்கு அதுக்கும் எந்த இம்பாக்டும் இல்லாத மாதிரி தான் அந்த கேரக்டர்லாம் இருந்துச்சு. லுக் வைஸும் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆகி இவங்க வந்து நிறைய வெப் சீரிஸ் அது இதுன்னு பண்ணாலும் இன்னைக்கு வரைக்கும் இவங்களோட பிரைம் டைம் காஜல் அப்படின்ற அந்த இடத்த சத்தியமாக பிடிக்க முடியலைங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா காஜலோட எறா மொத்தமாக முடிஞ்சு போச்சுங்க. இன்னைக்கு சமந்தா இருக்கிற இடத்துக்கு யாரா போட்டிக்கு வருவான்னு பார்த்தா கிட்டத்தட்ட சமந்தாவே நயன்தாரா கூட போட்டி போட போயிட்டாங்க. ஆனால் அப்போவே சமந்தா கூட போட்டியாக காஜல் அகர்வால் இருந்தாங்க. ஸோ இந்த காலத்து கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஜலை பற்றி மெயினாக தெரியாது. அந்த காலத்தில் நம்ம ஸ்கூல் படித்த காலத்தில் காலேஜ் படித்த காலத்தில் இருந்தவங்களுக்கு மட்டும்தான் காஜலை பற்றி முழுசாக தெரியும். ஸோ அந்த காஜல் அகர்வால் மேடம்காக இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ. ஒரு சின்ன டைம் மிஷின் வச்சுக்கோங்க. அந்த டைம் மிஷின் மூலிமா போயிட்டு வந்துட்டோம்னு நினச்சிக்கோங்க. நல்லா இருந்துச்சுல செல்லங்களா. எனக்கும் வீடியோ பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. பிகாஸ் எனக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஸோ காஜலுக்கு ரைஸ் அண்ட் ஃபால்ன்ற தனி வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில். கம்ப்ளீட்டாக அவங்க எப்படி ரைஸ் ஆனாங்க எப்படி ஃபால் ஆனாங்கன்னு போட்டுடலாம். அதில் எல்லாமே இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு காஜல் அகர்வாலோட பீக் டேஸ் மட்டும் பற்றி தான் பேசியிருந்திருப்பேன். பிகாஸ் இதை பற்றி பேசணும்னு ரொம்ப நாள் நினச்சேன். தென் ஓகேப்பா ஓவராக பேசிட்டே போகிறேன் போல். நீங்களும் வீட்டுக்கு போகணும்ல, உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். குட் பைடா மக்களே, செல்லக்குட்டிகளா, பை பாய்.